என்னுடைய கைலாசவாசிகள் பக்தர்கள் சீடர்களுக்கு நான் கொடுக்கின்ற சரியான மருந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை. பிக்ஷை எடுத்து யாத்திரை பண்ணி, இந்த பிக்ஷை எடுத்து மரத்தடியில தூங்கி யாத்திரை பண்ணி, இந்த வாழ்க்கை மனதையும் உடலையும் வேறு நிலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. பாவம் 99% மக்கள் வாழ்க்கையோட அடிப்படை சுதந்திரம், அடிப்படை புரிதலே இல்லாம இஎம்ஐ கட்டியே செத்து போயிடுறீங்க. ஐயோ, இதுல இந்த இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கு உழைச்சி வாழறத சுதந்திரம் வேற உங்களை நம்ப வச்சு மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்காங்கய்யா. என்ன கொடுமை! இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கய்யா. இஎம்ஐ லைஃப் ஸ்டைல்னா வேற ஒண்ணும் இல்ல. கிடைக்கிறதே என்பதற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி, தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி, உங்களுக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருட்களை உங்களுடைய சொத்துன்னு சேர்த்து நம்பி, நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் அவங்கள பிடிக்காது. ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்க்கையை அழிக்கிறதா ஜென்சி லைஃப் ஸ்டைல். இதை ஒரு பெரிய சுதந்திரம்னும் பெருமை என்றும் மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டு, எது தேவை என்று கூட புரியாமல், எது வாழ்வின் நோக்கம் என்று கூட புரியாமல் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 17 நாளும் அந்த வாழ்க்கையில உங்களுக்கே கொஞ்சம் விடுதலை கொடுத்துக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்கன்னு நான் சொல்லல. 17 நாளும் இந்த 17 நாள் மட்டும் அதை தொடாம வாழ்ந்து பாருங்க. மிக குறைவான பொருட்களை உபயோகித்து வாழ்தல். உங்கள் உடலும் மனமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்நிலைக்கு வரும், மெச்சூரிட்டிக்கு வரும். இந்த நகரமயமாக்கல், நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் தொருத்துறது, நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் துரத்துறது, இஎம்ஐ சென்டர்டா உங்க லைஃப மாத்துறது, இது எல்லாமேங்கய்யா பெரும் பணக்காரர்கள் உங்களை அடிமையாக வைப்பதற்காக உங்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. உங்கள் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமைங்கய்யா. தயவு செஞ்சு கொஞ்சம் இதுல இருந்தெல்லாம் கண் திறந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, இவ்வளவு தங்க ஆபரணங்கள் போட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நீங்க குறைந்த பொருட்களோடு வாழுங்கள்னு எங்களுக்கு சொல்லலாமா சாமி? ஆழ்ந்து கேளுங்கள். உள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து, நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தேடிச் செல்லவில்லை. நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே. நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது. நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே. இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி, கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே. மற்றவை எல்லாம் பரம் மட்டும்தான் நான் தேடி அடைந்தேன். மற்றவையெல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள். ஒரே ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இஎம்ஐ இது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், அது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், நீங்க எதெல்லாம் பயத்துல ஆசை அச்சங்கிற மிகப்பெரிய கொடும் சங்கிலிகளால் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த உள்மன கட்டு, வெளி வாழ்க்கை கட்டு, இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்கயா. இந்த சோகோ மாடல் மாதிரி, ஐயா திரு ஸ்ரீதர் வேம்பு பண்ணியிருக்க சோகோ மாடல் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிபடுங்கயா. ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பாரதம் ஒரு அருமையான தேசம். கோவில் கோவிலாக தல யாத்திரை செய்யுங்கள். நம்ம பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாக இருந்தவர்க்கு, முறையாக சென்றோர்க்கு வாய்த்தவரும் பரம்பொருளே. இதெல்லாம் சும்மா பழங்கதை கிடையாதுங்கய்யா. இப்பவும் சொல்றேன், உங்கள் உடலாலும் மனதாலும் உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வருடம் இந்த பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. உலகத்தை பற்றிய ஒரு புதிய தெளிவு வருங்கய்யா. இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்கய்யா. ஒன்னும் இந்த பாரத யாத்திரை, பாரதம் முழுக்க பரிவிராஜ யாத்திரை பண்ணி அதை யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுங்கய்யா. உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட இருந்து பலவிதமான நன்கொடை, சப்போர்ட், பலம் எல்லாம் வருங்கய்யா. வெறும் டிராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும், அனுபவமும் வரும்,
பணமும் வரும், ஞானமும் வரும், அனைத்தும் வரும். இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன். 1 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன். வாங்க. யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் 1 மாதம் பரிவிராஜக யாத்திரை, 1 வருடம் பரிவிராஜக யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான 1 மாத பயிற்சி டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி கிளம்புங்க. வெறும் 1 வருஷம் 2026 வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்ச நிலையை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க. சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். எனக்கு நன்றி சொல்லுவீர்கள். பெண்கள் தனியா போக முடியாது, ஓகே, ஒரு 10 பேரா போங்க. அது மட்டும் இல்ல, இந்த 10 பேர் டீமாலாம் போறீங்கன்னா கூடயே ஒரு கார் அனுப்புறேன், ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். ஏன்னா யாராவது உடம்பு முடியலன்னா அவங்க கார்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டே வரட்டும் ஒரு 2-3 நாளைக்கு. அந்த மாதிரி முழு பாதுகாப்போடு அனுப்புறேன். சமூகத்துல பல இடங்களையும், பல பொருட்களையும், பல மனிதர்களையும், பல நிகழ்வுகளையும் பார்ப்பதன் மூலமாக, பழகுவதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற பல அடிமைத்தனமான பழக்கங்கள்லாம் உடைஞ்சு போயிருக்கியா. மனிதவள மேம்பாட்டு துறை, கைலாசாவோட மனிதவள மேம்பாட்டு துறையில நான் செய்யற ஒரு மிகப்பெரிய சேவை, மனிதவள மேம்பாட்டு துறை மூலமா பண்ற மிகப்பெரிய சேவை, மக்களை 1 ஆண்டு யாத்திரை செய்ய வைப்பது. நீங்க அதுக்கப்புறம் எந்த நாட்டுல செட்டில் ஆனீங்க, அந்த நாட்டுக்கு மிகவும் உபயோகமான குடிமகனா மாறிடுவீங்கயா. நீங்க கைலாசத்துல வந்து செட்டில் ஆகணும்னு கூட நான் விரும்பல, நான் எதிர்பார்க்கல. வந்தால் வாங்க, உங்களுக்கு கதவு, கைலாசத்தின் கதவு திறந்திருக்கு. ஆனா நீங்க எந்த நாட்டுல போய் செட்டில் ஆனாலும் அந்த நாட்டினுடைய ப்ரொடக்டிவான, உபயோகமான ஒரு நல்ல குடிமகனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனாலதான் இந்த 1 வருஷம் பரிவிராஜக யாத்திரை பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்ட, அது 18ல இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தயவு செய்து 1 ஆண்டு எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொண்டு வாழ்க்கையை தேடி தேசாந்திரம் செல்லுங்கள். ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு போலாம், அந்த பக்கம் சோமநாத்ல இருந்து இங்க புரி ஜெகநாதர் வரைக்கும் போய் பார்க்கலாம். துவாரகா டு சோமநாத், இங்க ராமேஸ்வரம் டு கேதார்நாத். நீங்க ஒருவேளை வைஷ்ணவர்களா இருந்தா 108 திவ்ய தேச ஸ்தலத்துக்கு போங்க. நீங்க சாக்தரா அம்பாள் வழிபாடு செய்யறவங்களா இருந்தா 52 சக்தி பீடங்களுக்கு போங்க. உங்களுடைய கூட்டை விட்டு உடைச்சு வெளியேறினீங்கன்னா, இந்த நகரமயமாக்குகின்ற, உங்களை அடிமையாக்கி வைத்து யாரோ ஒருத்தன் பணக்காரன் ஆவதுக்காக உங்க வாழ்க்கையை வித்துட்டு அடிமையா இருக்கீங்க பாருங்க, அதிலிருந்து சுதந்திரம் அடைவீர்கள். 1 வருஷம் இந்த யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க உங்க சொந்த ஊர்ல இருந்தே எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதிப்பீங்க. உங்க இனிமே முதல்ல உடல் மிகப்பெரிய பலமாயிடும். உறவுகள், இனிமையான உறவுகளை உருவாக்கி கொள்ளுகின்ற அறிவு உருவாயிடும். பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய உழைப்பு, தியாகம், அறிவு இதெல்லாம் வந்துரும். இதெல்லாம் போக இந்த மாதிரி தேடி தேடி போகும் பொழுது ஆன்மீக சத்தியங்களை நீங்க கேட்டு கேட்டு அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஆன்மீக சத்தியங்களை வாழ்ந்தாதான் இந்த பரிவிராஜக வாழ்க்கையை 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. சகல பயமும் காணாம போயிரும். வெளி சுதந்திரம், உள் சுதந்திரம் 2த்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வெளி முழுமை, உள் முழுமை 2த்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்கும். அதனால அவங்க எல்லாம் தயவு செஞ்சு 1 வருஷம் கொடுங்கய்யா. கட்டாயமா நீங்க எனக்காக அந்த 1 வருஷம் கொடுத்து பரிவிராஜக யாத்திரை பண்ணதை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அத உங்க வாழ்க்கையில நீங்க 1 வருஷத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சத்தியமா நினைக்க மாட்டீங்க. நானே 1 மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். திருவண்ணாமலை கைலாசால 1 மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு, யோகத்தின் மூலமாக, யோகா மூலமா உங்க உடம்ப தயார் பண்ணி, இந்த ஞான சத்தியங்கள் மூலமா உங்க மனசை தயார் பண்ணி அனுப்புறேன். இப்ப தனியா போகிறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தாலும் ஒரு 5 பேரா, 3-4 பேரா, ஒரு 10 பேரா, அந்த மாதிரி போங்க. பாரதம் முழுக்க நடந்து யாத்திரை பண்ணுங்க. இன்று நான் இந்த சத்சங்கத்தில் சொல்ல விரும்புகின்ற சாரம், அறிமுகம், இந்த 5 கருத்துக்கள் தொடர்ந்து உங்களை நீங்களே அவதூறு செய்து கொள்ளுகின்ற சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு எண்ணங்களை, வார்த்தைகளை விட்டொழியுங்கள். 2வது, உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடக்கின்ற எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். எதிர்வினை ஆற்றாமல் இந்த 17 நாட்கள் மட்டும் சாட்சியாக பாருங்கள். 3வது, மிக குறைந்த அளவு பொருட்களோடு வாழ முயற்சி செய்யுங்கள். நான் பொருட்கள்னு சொல்றது
படுக்கை, துணி, மற்ற டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், அதெல்லாம் மட்டும் இல்லாம உணவில் கூட எவ்வளவு குறைந்த அளவுக்கு உணவெடுக்க முடியுமோ அவ்வளவு குறைந்த அளவு உணவெடுத்து குறைந்த அளவு பொருட்களோடு இந்த 17 நாட்களை வாழ்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு நீங்களே பண்ற சேலஞ்ச். அடுத்தது, மிக குறைந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை சொல்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. 5வது, இதையெல்லாம் செஞ்சு வீட்டுல என்னால 17 நாள் இருக்க முடியாது சாமி அப்படிங்கிறவங்க பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பி கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. 17 நாளும் உங்களுக்கு இலவசமாக தங்குற இடமும் உணவும் அளித்து இந்த ஞான சத்சங்கத்தை, இந்த ஞான ரசவாதத்தை உங்களுக்கு அளித்து திருப்பி அனுப்புகின்றேன் இலவசமாக. எந்த பலனும் எதிர்பாராது. இந்த ஞானத்தை நீங்கள் அடைந்தால் போதும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஸ்ரத்தையான, நேர்மையான அன்பினாலும் கருணையினாலும் காதலாலும் நட்பாலும் இதை உங்களுக்கு அன்பளிப்பாய் தருகின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள்.